அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் நாளைக்கு ப்ரொமோ எந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக காவேரி உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. உண்மையை சொல்லிவிட்டு அவங்க அடுத்து எந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ சாரதாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. சாரதா அடுத்து என்ன பண்ணுவாங்க, விஜய் கிட்ட பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்போ விஜய் கால் பண்ணால் எடுக்க மாட்டார். நம்ம இவ்வளோ நாள் காவேரி காவேரின்னு இருந்தோமே, காவேரி நம்மளை இந்தளவுக்கு அதாவது சீப்பாக நினச்சிட்டா, நம்மளை மதிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் விஜய் போயிட்டார். அதனால் யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டார் அப்படிங்கிறத அவருமே பிளாக் பண்ணி வச்சுட்டார் இல்லையா. காவேரி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் ஆனோடனே அவருமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். அப்போ யார் குமரன் நிவின் யார் ஃபோன் பண்ணாலுமே விஜய் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறமா நேரில் மீட் பண்ணி தான் நிவினோ குமரனோ சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு. அதை தான் விஜய் சித்திக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. அதை தாத்தா ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு பெரிய பெரிய கேள்வியாக இருக்குங்க. தாத்தா எப்போவுமே விஜய் அட்வைஸ் பண்ணுவார், நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பாரு. இதுதான்ப்பா பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆனால் தாத்தா இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி முன்னாடி போகிறாங்க, தாத்தா பின்னாடி தான் இருக்கார். அது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொமோ சண்டே ப்ரொமோ பயங்கர ஹைலைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். சரிங்களா. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டைரக்டர் சாருக்கு நிறைய அதை பர்த்டே வந்தது இல்லையா, அது நிறைய விஷ் பண்ணியிருக்காங்க. அதிலேருந்து நமக்கு கிடைச்ச ஒரு சில விஷயங்கள் ப்ரொமோ எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதுல நம்ம பசுபதி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. பசுபதி எப்படி வருவார் இதில் அப்படின்னா, காவேரி மாசமாக டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, மாசமாக இருக்காங்க அப்படிங்கிறத அஜய் ராகினி மூலிமா தெரிய வருமா. ஏன்னா அஜயோட அம்மா அப்பா இங்கே ஆல்ரெடி வந்துட்டாங்க. அப்போ அவங்க எந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிறேன். பார்ப்போம். சரிங்களா. நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல ப்ரொமோ அது மட்டும் நம்ம சொல்லலாம். சூப்பரான ப்ரொமோ வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். விஜய் காவேரி பேசுகிற மாதிரி ஒரு ப்ரொமோ, விகா 2 பேருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொமோ வந்தால் அது செம்மையாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. பார்ப்போம். சரிங்களா. சூப்பருங்க. நாளைக்கு ப்ரொமோக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கு தான் முன்னாடியே இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ இருக்குது, அதை நான் அப்ளை பண்ணுறேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது சூப்பர் வீடியோ. சரிங்களா. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா